வணக்கம். சூப்பர் சுவையான ஒரு வாழைப்பூ வடை தான் இப்போ செய்ய போறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எண்ணெயை காய வச்சுருங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்லே இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு கடலைப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி குறை குறைப்பா ஆட்டி வச்சிருக்கேன். பாருங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், வெங்காயம் ஒரு 1/4 கப்பு, அதுக்கப்புறம் இப்போ வாழைப்பூவை பொடியா நறுக்கி தண்ணிக்குள்ள போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுருணும். அப்பதான் கொஞ்சம் ரொம்ப கருக்காம இருக்கும். இது கடையில வாங்கினது வாழைப்பூ. இது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா எங்க வீட்டுல செய்வோம். இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் முறையா நான் கடையில வாங்கி செய்யறேன். கொஞ்சம் தண்ணி வடிய விட்டுறலாம். இவ்வளவு எடுத்திருக்கேன். இது நான் கூட்டு செஞ்சிருவேன். அப்புறம் தண்ணி கொஞ்சம் வடிவிட்டோம். இப்போ இதுல கடலை மாவோட தேங்காய் துருவல், வெங்காயம் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், காரத்துக்கு மிளகுத்தூள். நீங்க காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா உரப்பா வேணும்னா இதுல பாருங்க, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய். பச்சை மிளகாய் இது வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய தன்மையுடையது இந்த வாழைப்பூவு. அதனால பச்சை மிளகாய் அவ்வளோ சேர்க்காதீங்க. காஞ்ச மிளகாய் கொஞ்சமா சேர்த்துக்குங்க. அதுவுமே வயிற்று வலி பிரச்சனை இருக்கவங்க மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு அதுவே கொஞ்சம் காரம் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும், நல்ல வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. தண்ணி நல்லா வடிச்சிடணும். இதுல இதில் போட்டுடலாம் இந்த வாழைப்பூவை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வாழைப்பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு உணவு. வாழை மரத்துல வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியது. அதனால இந்த வாழைப்பூவை அடிக்கடி உணவுல சேர்த்துக்குங்க. கூட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வகையில அதுல செஞ்சுக்கலாம். அதுவுமே கொஞ்சம் கசப்பு, லேசா இந்த கசப்பு தன்மை மாதிரி கொடுக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம், சோப்பு ரொம்ப தெரியும். அது ஒரு மாதிரி நீங்க நல்லா நிறைய பருப்பு போட்டு கூட்டு பண்ணீங்கன்னா இந்த சோப்பு தெரியாது. அதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி வீட்டுல சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வடை. இது வாழைப்பூ வடையிலே தெரியாது அந்த அளவுக்கு. வடை இந்த கடலை மாவு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, கடலை பருப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வடை வாழைப்பூ இருக்குன்னே அதுல தெரியாது. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் போல மசால் வடை அது மாதிரி இதை சாப்பிடுவாங்க. நல்லா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, எண்ணெய் ரொம்ப குடிச்சிரும் வடை. அதனால ஓரளவுக்கு அந்த கொரகொரப்போட நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்றோம் இல்லைங்களா. அதுல இந்த கடலை பருப்பை அரைக்கிற விதம் தான் ரொம்ப பக்குவமா அரைக்கணும். ரொம்ப தண்ணி அரைக்கக்கூடாது. அதுவும் ரொம்ப ரொம்ப கொரகொரப்பா இருந்தாலும் இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி போறதுனால உங்களுக்கு பிரிஞ்சு போயிடும். அதனால மீடியமா அரைச்சிக்கணும். கொரகொரப்பும் தெரியணும், அதே மாதிரி ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம உப்பு போட்டு கலக்கும் போது கரெக்டா மிக்ஸ் ஆயிடுச்சு. தட்டும் போது நீங்க ஒரு வாழை இலையில வச்சு உங்களுக்கு தட்டுங்க. தட்ட முடிஞ்சதுன்னா, நீங்க இல்லைன்னா நீங்க உள்ள கையிலே தட்டுற மாதிரி இருந்ததுன்னா
வாழையில தேவையில்லை. அதெல்லாம் வந்து இந்த கவர் ஏதாவது எடுத்து அதில் தட்டிக்குங்க. இப்போ ஒரு தடவை வாயில் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் போட்டு டேஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வடை டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியும். இப்போ நான் வந்து செக் பண்ணலை, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இப்போ வடை போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தீயை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்து வாழைப்பூ. நான் அப்படியே பிரித்து எடுத்துருக்கேன் பாருங்க, எப்படி அழகாக பூ மாதிரி இருந்துருச்சு பார்த்தீங்களா. இப்படியே இதை பிரித்து பிரித்து அப்படி அப்படியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு இதில் உட்காந்தோம்னா எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். இதை எடுத்து சின்ன பூவாக இருந்தாலுமே நம்ம அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும். அதுக்கெல்லாம் இப்போ யூடியூப்ல நிறைய மெத்தட் காமிச்சிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. இதை வந்து இந்த முனை இந்த இந்த மேலே இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து வெறும் வயிற்றுல இல்லைன்னா நம்ம சும்மாவே எடுத்து நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுனாலும் பரவாயில்ல, சாதாரண டைமில் இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை எடுத்து குடும்ப அளவுக்கு அரிஞ்சு சமையலில் போட்டுருங்க. இல்லை நீங்கள் வந்து வயிறு புண்ணு இருக்கவங்கலாம் இதை வந்து எடுத்து அப்படியே வெறுமனே சாப்பிடணும். கொஞ்சம் துவப்பு தெரியும், துவர்ப்பாக இருக்கும், அது பரவாயில்ல. சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மென்று சாப்பிடணும், முழுங்கக்கூடாது. நல்லா மெதுவாக மென்று சாப்பிடுங்க. என்ன கூட கொஞ்சம் நரம்பு எடுக்கலாம். இதை நான் கூட்டுக்காக இப்படி வச்சுருக்கேன். கூட்டு செய்ய போகிறேன் அடுத்தது எங்கள் வீட்டுக்கு. அதுக்கு வந்து இதை நான் கட் பண்ணி போட்டுருவேன். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, அப்படி எடுத்துருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு முறையாக எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கடையில் வாங்கி இப்போ பூ செய்கிறதே இப்போ தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டு வாழை மரம் தான் வாழை கூட்டு, வாழை மரத்தில் உள்ளது தான் அந்த பூவை எடுத்து வாழை வாழைப்பூ கூட்டு, வாழைப்பூ பொரியல், இதெல்லாம் வந்து வடை. அடிக்கடி வந்து வாழைப்பூ வடைனாலே எங்கள் வீட்டு மரத்தில் உள்ளதான் எடுத்து செய்வோம். இப்போ வந்து மரம்லாம் எடுத்துட்டோம், அதனால் வந்து சின்ன கண்ணில் தான் இருக்குது. அதனால் வெளியில் வாங்கி செய்ய முடியாது. அதனால் இப்போ ஃப்ரெஷ் பூ கிடைக்கல. அவங்களுக்கு எப்போ கிடைச்சதுன்னு தெரியல, நானே வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியல. ஒரு 2 நாள் கழிச்சு தான் செய்கிறேன். நீங்கள் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக செஞ்சீங்கனால தான் அந்த வடையோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், உடம்புக்கும் அந்த வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது. ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியே வச்சுருந்தேன். பாருங்க, நல்லா ரொம்ப வந்து மொத்தமாக தட்டக்கூடாது. அடியில் நடுவில் உள்ளதெல்லாம் வந்து வேக லேட் ஆகும். அதனால் நல்லா இப்படி சமமாக தட்டிடுங்க. நல்லா அப்படி தட்டிட்டு மெதுவாக போடணும். இப்போ நீங்கள் குறகுறப்பாக ரொம்ப ஆட்டிருந்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடும். அதனால வந்து மீடியமாக, ரொம்ப தண்ணியாக ரொம்ப குறகுறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 5 வடை நான் போட்டு காமிக்கிறேன். ஒரு சில வீடியோக்கள் வந்து நிறைய நேரம் பிடிக்குது, வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அது சிலது வந்து குயிக்காக செஞ்சு கொடுத்துரும், இது வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து பெரும்பாலும் நான் வீடியோ வந்து கட் பண்ணாமல் போடுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் தெரியுது. அப்போதான் வந்து நான் செய்கிறது உங்களுக்கு என்ன போடுறோன்னு கரெக்டாக தெரியுது. அதுக்காக வந்து கட் பண்ணாமல் போட வேண்டியதாக இருக்குது. சொல்லியிருக்கேன் பாருங்க, கொஞ்சம் பொறுமையாக இந்த வடை தட்டும்போது தட்டணும். ரொம்ப அவசர அவசரமாக தட்டினாலும் நமக்கு நடுவுலலாம் மொத்தமாக இருக்கும். எடுக்கும்போது மாவு அப்படியே வந்து மேலாப்பில் வெந்துடும், நடுவில் பார்த்தீங்கன்னா அப்படி வேகாமல் மாவு நச்சு நச்சுன்னு இருக்கும். அதனால் வந்து மெல்லிசாக நல்ல பொறுமையாக இப்படி தட்டி போடுங்க. அதுவும் உங்களுக்கு இந்த மாதிரி தட்ட வரலன்னா பால் கவரு, வாழை இலை, அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அப்படி தட்டி மெதுவாக அது எண்ணெயில் விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் விடும்போது அப்படி போடக்கூடாது, மெதுவாக ஓரமாக அப்படி வச்சு விடணும். அப்போ தான் வந்து பிரியாமல் போகும். கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த எண்ணெய் வந்து அப்படியே அதில் பிடிச்சலாம் தள்ளி விட்டுருங்க. நான் ஒரு 2 போட்டு காமிக்கிறேன். இனிமேல் இந்த வடையை பார்த்தீங்கன்னா நாங்கள்
பெரும்பாலும் வந்து கையில தான் ஆட்டுவோம். இந்த வாழைப்பூ வடைக்குன்னு எடுத்தாலே கையில தான் ஆட்டி கல்ல வேலை மெனக்கட்டு எங்க வீட்ல கிடைக்கிற ஃப்ரெஷ் பூனால அதை வந்து நல்ல டேஸ்டா செய்யணுன்றதுக்காகவே வந்து கையில ஆட்டி வேலை மெனக்கட்டு அதில் கையில ஆட்டி பண்ணுவோம். ஆனா இன்னைக்குதான் எனக்கு டைம் கிடைக்கல. அதனால வந்து மிக்சியில தான் போட்டேன் இது. மிக்சியில சுத்தி அரைக்கும் போது நம்ம கை லெவல்லாம் இன்னும் ரொம்ப கரெக்டா பக்குவமா எடுக்கலாம். இது வந்து மிக்சியில சுத்தி எடுக்கும்போது கொஞ்சம் எப்படி வரும்னு நினைச்சு பார்த்தேன். பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி ஆயிருமோ இல்லை வந்து ரொம்ப குறகுறப்பா இருக்குமோன்னு நினைச்சேன். கரெக்டான பதத்துல வந்துருச்சு. ஒன்று போட்டுறேன். வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளது வந்து பாருங்க. இதுல நிறைய யூடியூப்ல பார்த்துருப்பீங்க. இல்லை நிறைய மருத்துவர்கள் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனாலே வயிற்று புண்ணு இதுக்கெல்லாம் வந்து வாழைப்பூ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை விட வந்து குடல் கழிவுகளை வந்து நம்மளுக்கு வெளியேற்ற சக்தி வந்து இந்த வாழைப்பூவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம வந்து வாழைப்பூவை ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது, மாசத்துக்கு 2 தடவை சாப்பிடலாம் டைம் இருந்ததுன்னா. அவங்களுக்கு அது செய்ய டைம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். இல்லைனாலும் மாசத்துக்கு ஒரு தடவையாவது இதை வந்து சேர்த்து சாப்பிடுங்க. மெயினா வந்து இது வந்து லீவு டைம்ல தான் வந்து பொறுமையா செய்ய முடியும். பசங்கெல்லாம் லீவ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம வந்து இதை பொறுமையா வந்து செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம வந்து இதை அவசரமா செய்ய முடியாது. கூட்டு கூட செஞ்சிடலாம். நம்ம வடை செய்யும் போது வந்து டைம் வேணும் இருக்கு. கொஞ்சம் டைம் இருக்கு, அதனால ஒன்று திருப்பி விட்டுருங்க. பைபாஸ்ல அங்கே போகிறப்ப வண்டியில் போகிறப்ப பைபாஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய போண்டா கடை, டீ கடை, போண்டா டீ இந்த மாதிரி நிறைய போட்டு விற்கிறாங்க நிறையா. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் போனால் நான் உட்காந்து கண்காணிச்சேன். ஃபஸ்ட்லாம் போனோம்னா போண்டா கொடுங்க, வடை கொடுங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வடை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒட்டியிருக்கிறாங்க போண்டா இதெல்லாம் எல்லாமே ஒட்டியிருக்கிறாங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்துட்டு என்ன வேணுங்க பார்த்துட்டு வாழைப்பூ வடை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து டாக்டருங்க வாழைப்பூ ரொம்ப நல்லது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்து அவசியமாக உணவு சேர்த்துக்கீங்க. வெளியில் போனாலுமே போண்டா வச்சு வாங்கி கொடுக்குறத விட இந்த வாழைப்பூ வடை வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க எல்லாம் நிறைய பேர், வாழைப்பூ வடை இருக்கா அப்படின்னு. அவங்க என்ன செய்கிறாங்க, உடனே ரெடி பண்ணிடுறாங்க. அவங்க ஸ்டாக்கில் போட்டு அவ்வளோ வச்சுக்கிறது இல்லை. அந்த வடையை தேவைங்கிறவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இதில் வச்சுருப்பாங்க போட்டுருக்கு ஃப்ரிட்ஜில். உடனே எத்தனை வடை வேணும் அப்படின்னு கேட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதை டேஸ்ட்டாக சாப்பிடுறாங்க. அதுக்குமே சைட் டிஷ்ஷு சட்னி அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால வந்து வாழைப்பூ வடையை நிறைய பேர் விரும்பி சாப்பிட்றாங்க. எண்ணெயில் போட்டு சாப்பிடாதவங்க தான் வந்து கூட்டு இதெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால ரொம்ப மருத்துவ குணம் இந்த வாழை வாழை மரத்தில் இருக்கு பாருங்க. என்னெல்லாம் இருக்கு பாருங்க வாழை மரத்தில். அந்த இலைய வந்து நல்லா சூடாக சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அதில் உள்ள விட்டமின்ஸ்லாம் நமக்கு வயிற்றுக்குள்ள போகுது. இலையில எவ்வளோ பயன்பாடு பாருங்க. அதே மாதிரி பூவு, வாழைப்பழம், வாழைத்தண்டு, வாழைக்காய், பிஞ்சி வாழைக்காய் அது கூடமே வந்து மருத்துவ குணம் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பிஞ்சி வாழைக்காயை வந்து நெய்யில் வறுத்து சாப்பிட்டு நெய்யில் வறுத்து வந்து குழந்தைங்களுக்கு நிறைய பிடிக்கும். பிஞ்சியாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாழைக்காயை வந்து குழந்தைங்களுக்கு நெய்யில் போட்டு நல்லா பொடியே இது பண்ணி நெய் கொஞ்சம் லைட்டாக ஊற்றி வறுத்து கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இங்கே டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க அதை பார்த்து தான் வாழைப்பூ இதெல்லாம் நாங்கள் போய் எங்களுக்கு ஏதாவது வயிறு பிரச்சனை அந்த மாதிரிலாம் போய் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் அதை வந்து நெய் போட்டு வாழைக்காயை வறுத்து கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து பிஞ்சு வாழைக்காய், ரொம்ப முத்தின வாழைக்காய் கொடுத்தாங்கன்னா பிஞ்சாக இருக்கும். நம்ம வீட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அந்த பிஞ்சு வாழைக்காயை பொடியே நல்லா நறுக்கிட்டு வறுத்து கொடுங்க, ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த வாழைப்பூடைய வந்து எப்பவுமே மெதுவாக திருப்பணும். நம்ம வந்து சாதா வடையை நம்ம டக்கு டக்குன்னு திருப்புறதை விட இது வந்து புரியாமல் அந்த வாழைப்பூவை போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால அந்த லஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப அரைக்கல நம்ம
அதை போட்டு அரைக்காம கையிலேயே மிக்ஸ் பண்ணதுனால பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பொறுமையா செய்யணும். பொறுமையா திருப்பி விடணும். கொஞ்சம் அது மற்ற வடைகளை விட இது கொஞ்சம் வந்து இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நம்ம வாசனை ரொம்ப கவனம் அடிக்குது. வாழைப்பூ வாசனை நல்லா சேர்ந்து வருது. இந்த வடையோட வாசனை இருக்கு பாருங்க. சோம்பு இதெல்லாம் நல்லா போட்டுருக்கோம் இல்லையா? இஞ்சி பூண்டு லைட்டாக மிளகு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சொன்ன போல் நான் சொன்ன மாதிரி என்ன செய்யணும், இதை காரம் வந்து சாப்பிடாதவங்க மிளகாவை அரைக்க முடியும். மிளகா விட்டுட்டு மிளகு மட்டும் இதை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுவுமே எங்கள் வீட்டில் நாங்கள் காரம் அவ்வளோ சாப்பிட மாட்டோம். அதனால ஒரே ஒரு மிளகா வச்சுருக்கேன். ஆனால் நல்லா காரம் சாப்பிட்றவங்க சாரமாக எங்களுக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக 2 மிளகா கூட இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உள்ள இருக்கு 2 மிளகா நல்லா சேர்த்துக்கணும். ஆனால் வந்து பச்சை மிளகா சேர்க்காதீங்க அப்படின்னா, அதை வந்து காஞ்ச மிளகாவே சேரும். அதுவும் பாருங்க, நான் இடிச்சு வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு அதை வந்து நல்லா இடிச்சிருக்கேன். ரொம்ப மைய அரைக்கல, இடிச்சு போட்டிருக்கேன். எப்பவுமே வடைக்கு சொல்லும் போது எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பேஸ்டாகவே வந்து அரைக்க மாட்டோம். இந்த மாதிரி இடிச்சு தான் போடுவோம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். வடைக்குன்னு எந்த வடைக்காக இருந்தாலும் மெயினாக இஞ்சி பூண்டு எடுத்தோம்னா இடிச்சு தான் போடுவோம். கொஞ்சம் நல்லா முருகலாக எடுக்கணும். சதக்கு சதக்குன்னு எடுக்கக்கூடாது. எடுத்தோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா முருகலாக எடுத்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அந்த வெள்ளையா ஒரு மாதிரி முருகலாகவும் தெரியாது, சாப்பிட டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி நடுவில் உள்ள மாவு வந்து வெந்திருக்காது. நான் வந்து ரொம்ப ஹை தீயில வைக்கல, மீடியம் தீயில தான் வச்சிருக்கேன். இப்போ இதை எடுத்துடலாம். எல்லாமே கரெக்ட் லெவலுக்கு வந்துருச்சு. நல்லா எண்ணெயை நல்லா வடிகட்டிடுங்க. எப்போ எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். ஏன்னா வந்து டக்குன்னு எடுத்தோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துருவோம். இந்த மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்து யார் வீட்லயாவது சாப்பிடணும் மட்டும் சொல்லவே முடியாது. எந்த வயிறு பிரச்சனை எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி வடை செய்யும் போது கண்டிப்பா சாப்பிடாதவங்க இருக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, நீங்க செஞ்சு எனக்கு நான் சொல்ல தெரியாது உங்களுக்கு, நீங்க உங்க வீட்டுல செய்யுங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்படி இந்த ஒண்ணு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி நான் என்ன சொல்லுவேன், எப்பவுமே சுட சுட சாப்பிடணும். வடையெல்லாம் சுட சுட தவிர்க்க முடியாத பட்சத்துல வேணா விடலாமே ஒழிய, ஆனா வந்து வடையை வந்து எப்பவுமே சூடா சாப்பிட்றது நல்லது. நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி சுட சாப்பிட முடியலன்னா வேற வழி இல்லை, கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. அப்புறம் எண்ணெயில எடுத்து இந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு கொடுங்க. சூடாக சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். இது பாருங்க, சூப்பரான வாழைப்பூவோட ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.